ஒரு நாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வந்திருக்கிறார். பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். ரயில் மற்றும் நெடுஞ்சாலை தொடர்பான புதிய திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே போன்று புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது. மதுரை விமான நிலையத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காலையில் மத்திய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமனை அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருக்கிறார். அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இதுகுறித்து வாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அதே போன்று பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் அப்படின்றதான் இந்த பயணத்தில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. பாம்பன் பாலத்துடைய தொடக்க விழா, நெடுஞ்சாலை திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா, தொடக்க விழா நிர்வாக ரீதியாக அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை கடந்து பிரதமரை சந்திக்க போகக்கூடிய நபர்கள் யார் யார், அரசியல் ரீதியாக அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறதான் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. பிரதமருடைய இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லா நிகழ்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும். காரணம், நாட்டை ஆள்பவர்கள் அரசியல்வாதிகள். காரணம், பாரத பிரதமர் 2025 தமிழகத்தில் மேற்கொள்கிற முதல் பயணம் அலுவல் முறையான பயணம் என்று நான் கருதுகிறேன். இதே மாதிரி 2024 கூட சென்னைக்கு திருச்சிக்கு வந்தார். முதல் முறையாக ஜனவரி மாதமோ பிப்ரவரியிலோ வந்தார். அதை அடுத்து அவர் தொடர்ச்சியாக பல்வேறு பயணங்களை மேற்கொண்டால் அது எல்லாம் காரணம் அப்போது மக்களவை தேர்தலை எதிர்நோக்கி கொள்ளுகிறது. தேர்தலுக்கு முந்தைய ஓராண்டில் நாம் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். ஆகையினால இதுக்கு ஒரு தொடக்க புள்ளி என்று கருதுல பெரிய வியப்பு. அதிமுக தலைவர்கள் ஒருபுறம் மத்திய உள்துறை அமைச்சரையும் சந்திக்கிறாங்க, நிதி அமைச்சரை சந்திக்கிறாங்க. பாஜக தலைவர் தொடர்பான செய்திகள் கசிந்துட்டு இருக்கு. மாற்றம் இல்லையா அப்படிங்கிறது குறித்தும் இந்த சந்திப்புகளுக்கு நடுவே பிரதமருடைய பயணம் முக்கியத்துவம் பெற்றதாக இவ்வளவு நிச்சயமா. அது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பக்கம். முதலமைச்சர்கள் இதில் பங்கு பெறவில்லை என்பதும், அதாவது திமுக பாஜக இடையிலான நல்லுறவு மட்டும் இல்லை, மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான உறவில் கூட ஒரு என்ன கேள்வி சரியா தெரியாது. இருந்தாலும் அவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் ஊட்டியில் இருக்கிற நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதால போக முடியலன்னு சொன்னார். அமைச்சர்கள் சந்தித்து கலந்து, அது இயல்பு தான், நம்ம அதை பெரிய சொல்ல முடியாது. இது இருந்தாலும் இதுவும் இருக்குமோ என்ற ஒரு கேள்வி எழாமல் இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமான சில ஒற்றுமைகள்லாம் பார்க்கணும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு நிறைய கட்டுமான பணிகளை இந்த ஒரு நாட்டினோட வளர்ச்சிக்கு அடையாளம் கட்டுமான பயணம். மறைந்த வாஜ்பாய் அவர்களை எல்லாரும் மதிக்கிறதுக்கு காரணம், இந்த நாடு முழுவதும் தெங்கனார் கரைச்சாலை அந்த மாதிரியான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினார் என்பது அவருக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினோட வளர்ச்சிக்கு ரயில் போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, மின்சாரம், இதெல்லாம் அப்துல் கலாம் வல்லரசுக்கு அடையாளம்னு சொல்லுவார். ஒரு 5-6 காரணிகள் சொல்வார். இவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அந்த விஷயத்தில் நான் பாராட்டணும். ரயில் போக்குவரத்தே இல்லாத ஸ்ரீநகர் போன்ற பகுதிகளுக்கு ரயில் போக்குவரத்து கொண்டு வந்திருக்கார். மலைகளை குடைந்து சோனமார்க் போன்ற இடங்களில் 2-3 மலைகளை குடைந்து ரயில் போக்குவரத்து கொண்டு வந்திருக்கார். அட்டல் சேது பாலம் என்று மும்பையில் கிட்டத்தட்ட இந்த ராமேஸ்வரம் பாலத்தை விட கொஞ்சம் நீளமான பாலம் தான் அது. 2வது பாலம் இது நம்ம கொண்டு வந்தது, இப்போ ரயில்வே பாலம். அது மாதிரி சாலை போக்குவரத்து, ஆக்சசபிலிட்டி, மக்கள் போக்குவரத்துக்கு எளிதாக செல்லக்கூடிய கடல் மீது அமைக்கப்படுகிற பாலம் நாட்டின் வளர்ச்சியோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது, தொடர்புள்ளது. மும்பை வியாபார ஸ்தலம். இது கூட பாம்பன் வரலாற்றில் புரட்டி பார்க்கும்போது பாம்பனை வெள்ளையர்கள் உருவாக்கிய போது வணிக நோக்கம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதனால் இது வரவேற்கத்தக்கது. அப்படி பார்க்கும்போது இந்த திட்டங்களை தொடங்கி இதன் மூலம் மத்திய அரசு நான் உங்கள் பக்கம் இருக்கிறேன் என்பதையும் மறைமுகமாக பிரதமர் ராம நவமி நாள் இன்று, இந்த நாள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பாஜகவுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் இந்த நாள் தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது முக்கியமாக நம்ம பார்க்கணும். பாஜகவுக்கு ராமருக்கும் ரொம்ப ராசி இல்லையா? ராமர் கோயில் கட்டுவதை ஒட்டிதானே பாஜக கட்சி வளர்ந்தது. அதனால் ராமருக்கும் அவருக்கும் அந்த கட்சிக்கு ஒரு உடன்பாடு உண்டு. இன்னொரு தமிழர்கள் இந்தியாவிலே பல பேர் எல்லாரும் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுவாங்க, காசிக்கு போனால் ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துக்கு போனால் காசின்னு சொல்லுவாங்க. காசி என்பது வாரணாசி தொகுதி. வாரணாசி தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போது ராமேஸ்வரம் வந்திருக்கிறார். ஸோ காசி ராமேஸ்வரம் வந்திருக்கு அப்படியும் சொல்லலாம். ஸோ அது வகையில்
இந்த திட்டம் வரவேற்கத்தக்கது. ஒரு கட்சி வளர்ச்சியோடும் அதே சமயத்துல கூட்டணியோடும் நேரடியாக சம்பந்தப்பட்டதாகவும் இந்த பயணம் பார்க்கலாம். நாம் கண்டிப்பா பார்க்கலாம். அது ஒரு கூட்டணி எந்த திசையில் எடுத்துட்டு போறாருன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுக, நீங்க அரசியல் கேட்டதுனால சொன்ன, அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடும் என்றெல்லாம் ஊடகங்களில் பேசப்பட்டது. ஆனால் அவரும் அப்பாயின்மெண்ட் சந்திப்பதற்கான நேரம் கேட்கவில்லை, அவரும் பிரதமர் தரவில்லை என்று பார்க்கிறோம். அதிமுக வேறு தலைவர்கள் யாரும் பிரதமரை சந்தித்ததால் கூட்டணி கட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் எப்பவுமே சந்திக்கக்கூடியவர். அவர் இஸ் ஃபிளெக்சிபிள் டு ஆல். அதனால அமைச்சர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த சந்திப்பை கடந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சந்திக்கிறாரா, ஓபிஎஸ் சந்திக்கிறாராங்கிறதான் கூடுதல் முக்கியத்துவம். அது ரெண்டுமே இல்லை, அதுக்கான அறிகுறி எதுவும் இல்லை. அதெல்லாம் அப்படி என்றால் பாஜக அதிமுக உறவு மீண்டும் மலருமா அப்படிங்கிறது தெரியாது. மலர இப்படி ஒருவேளை சந்திப்பு இருந்தால் அது ஒரு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டதாக நம்ம கருத இயலும். அப்படி நடக்கலை. அதெல்லாம் அதில் ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறதா, அல்ல எதேச்சையாக நடந்ததா, இவங்களுக்கு நேரம் கேட்கறதுக்கு இது எல்லாமே எதேச்சையாக கூட இருக்கலாம். முதலமைச்சர்கள் சந்திக்காததுக்கு ஒரு எதேச்சையான காரணம் இருக்கக்கூடும். எடப்பாடி அவர்கள் சந்திக்க நேரம் கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு எதேச்சையாக காரணம் இருக்கக்கூடும். ஆனால் எப்பவுமே சில கேள்விகள் எப்பவுமே கேள்விகளாகவே இருக்கும். அது வகையில் இதெல்லாம் இருக்கு. அரசியல் நோக்கத்து எந்த வகையில போக போகுதுன்னு பார்க்கணும். பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரம் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்த். வணக்கம். பிரதமருடைய தமிழ்நாட்டு பயணம், குறிப்பா ராமேஸ்வரத்துல பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். மதுரையில விமான நிலையத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதிமுக தலைவர்கள் சந்திப்பார்களா இல்லையாங்கிறது இதுவரைக்கும் இன்னமும் தெளிவாக தெரியல. எப்படி பார்க்கிறீர்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டு பயணத்தை? வணக்கங்க. அந்த ராம் நவமி நாளன்று ராமேஸ்வரத்தில் ஒரு திட்டத்தை துவக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பெர்ஃபெக்டா கரெக்டா டைம் பண்ணி தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் இலங்கையில் இருந்தால் இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்றைய தினம் ராமேஸ்வரத்தில் இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை தொடர்பான சில திட்டங்களையும் துவக்கி வைக்க இருக்கிறார் என்ற தகவல் தான் தெளிவாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஒரு மோஸ்ட்லி ஒரு அரசாங்கம் ரீதியிலான ஒரு கவர்னன்ஸ் ரீதியிலான ஒரு திட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. மதுரை விமான நிலையத்தில், அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து மீண்டும் மதுரை செல்கிறார், மதுரையிலிருந்து தான் டெல்லி வருகிறார். எனவே மதுரை விமான நிலையத்தில் அவர் அதிமுக தலைவர்களை சந்திப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக தலைவர்கள் ஒரு சிலர் மதுரைக்கு சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் அதாவது கூட்டணி முடிவாகாமல் இது போன்ற ஒரு சந்திப்பை பாஜக பொதுவாக நடத்த மாட்டார்கள். பாஜக தலைவர்கள் இது போல சந்திப்பை பொதுவாக நடத்த மாட்டார்கள். பாஜக மட்டுமல்ல, எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் இது போன்ற ஒரு பப்ளிக்காக ஒரு கட்சியின், அதாவது பிரதமர் போன்ற மூத்த தலைவர்களை வெளிப்படையாக ஒரு கட்சி தலைவர்கள் சந்தித்தால் அது கூட்டணி இறுதியானால் மட்டுமே இது போன்ற ஒரு சந்திப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார்கள். இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்திப்பதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு, சந்திப்புகளும் நடக்குது. ஆனா பிரதமருங்கிறது ஒரு இறுதி சந்திப்பாக இருக்கும், கூட்டணி உறுதியான பிறகான சந்திப்பு. அதான், ஏன்னா தற்போது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பை தொடர்ந்து மீண்டும் பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டவில்லை என்ற தகவல் தான் வெளியாகி இருந்தது. எனவே தற்போது வரை அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பிரதமருடனான சந்திப்பு என்பது இன்றைய தினம் நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. இதுல நிர்மலா சீதாராமனையும் சந்தித்திருக்கிறார் திரு செங்கோட்டையன். இரண்டாம் கட்ட தலைவர்களையும் அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை குறித்த செய்திகளும் வந்துட்டே இருக்கு. மாற்றப்படுவாரா, தொடர்ந்தே அவரே நீடிப்பாரான்னு. இது எல்லாத்தையும் ஒரு புள்ளியில இணைச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அது கன்ஃபார்ம்ங்க. அது அதாவது பேச்சுவார்த்தை துவங்கி நடைபெற்று வருகிறது. இரண்டு தரப்பிலுமே இந்த கூட்டணிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறார். அதிமுகவும் சரி, அதே போல பாஜகவும் சரி. முதலாவதாக அதிமுக தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக பாஜக அவர்களோட இந்த கூட்டணிக்கான அவர்களோட அடுத்த கட்ட நகர்த்தலாக, அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்டாக, ப்ராக்ரஸாக தமிழக பாஜக தலைவரை மாற்றுவதற்கு பாஜக தலைமை முடிவு செய்திருக்கிறது. எனவே முதல் ஸ்டெப் அதிமுக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அடுத்த ஸ்டெப்பாக தமிழக
நயனா நாகேந்திரனை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அது ஏப்ரல் 9 அல்ல ஏப்ரல் 10 அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது. எனவே அது பாஜகவோட செகண்ட் ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதனை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்காக நகர இருக்கிறது. ஆனால் அதற்கு இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக நகர்வதற்கு பாஜக தரப்பிலிருந்து ஒரு மூவ் எடுக்க வேண்டும். அதுதான் தமிழக பாஜக தலைவர் மாற்றமாக. எனவே அனைத்துமே அதிமுக பாஜக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை நோக்கி நகர்வதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருக்கு. எல்லா சந்திப்புகள் நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருக்குன்றீங்க இப்போ. அதுதாங்க. ஏன்னா நம்ம அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி அல்லது சாமானியனாக பார்த்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு, அதாவது கூட்டணியே இல்லை என்று தெளிவாக அறிவித்து விட்ட பிறகு, திடீரென டெல்லி வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அவருடைய இல்லத்தில் சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர்கள் ஏன் இந்த கூட்டணி தேவை என்பதை போல தொடர்ந்து அவர்களும் பேசி வருகிறார்கள். அண்ணாமலையும் நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர்களை நேற்றைய முன்தினம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தமிழக பாஜக தலைவர் போட்டியில் நான் இல்லை என்பதை அவரும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இந்த கட்சியின் நலனுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு முடிவை நோக்கிதான் இந்த டெவலப்மெண்ட்டுகள் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. திருப்பாக்கி, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பலமுறை பிரதமர் இங்க வந்தார். நிறைய திட்டங்களையும் அவர் தொடக்கி வைத்தார். நிறைய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாக அடிக்கடி பிரதமருடைய இல்ல மற்ற மத்திய அமைச்சர்களுடைய நிகழ்வுகள் இனிமே இங்க அதிகரிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா? ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகும் பட்சத்துல இதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானாலும் ஆகாவிட்டாலும் என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்கிறது பாரத பிரதமர் இன்னும் பல முறை தமிழகம் வருகை தருவார். என்ன காரணம்னா, தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் முன்வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளும் முதன்மையானது போதிய நிதியை ஒதுக்குவதில்லை. எங்களுக்கு முறையாக தரப்பட வேண்டிய வரி பகிர்வு, நிவாரணம் உதவிகள்லாம் தரவில்லை அப்படின்ற புகார் உண்டு. இல்லை, நாங்கள் தமிழக மாநிலத்துக்கு அதிகமான கட்டமைப்பு வசதிகள் செய்து தருகிறோம் என்பதை காட்டுவதற்கும் பல முறை வரக்கூடும். அலுவல் நிமித்தமான பயணமாகவே பல அமையக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, அதன் மூலமாக நாங்க தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை நாங்க செஞ்சுட்டு நிதியை ஒதுக்கிட்டு தான் இருக்கோங்கிற மாதிரியான இதே மாதிரியான அணுகுமுறைகள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது 89 குடியரசுத் தலைவர் ஆட்சி காலத்தில் அவர் அப்படித்தான் செயல்பட்டார். 1988 பல திட்டங்களை கொண்டு வந்தார் தமிழகத்தில். அதே மாதிரி இவர் செய்வார். கடந்த ஆண்டுக்குள்ள அப்படிதான் வந்திருக்கார். அதே போல செய்யக்கூடும். அதன் மூலம் பாஜகவை தமிழகத்தில் வேரூன்றுவதற்கான முயற்சியும் இருக்கக்கூடும். ஓகே, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரதமர் இங்கே பலமுறை வந்தது, அதை ஒட்டி மத்திய அமைச்சர்கள் இங்க பலமுறை வந்ததுங்கிறது பாஜகவுடைய நாடாளுமன்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏதாவது உதவி செஞ்சதா? இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கும் அதே மாதிரி உங்களுடைய பயணங்கள் அதிகப்படுத்தக்கூடிய நிலையில பாஜகவுக்கு அது உதவிகரமாக இருக்குமா? மக்களவை தேர்தலில் பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்ததான் தெரியல. ஏன்னா 2014 வாங்கின அதே வாக்கு சதவீதத்தை தான் இந்த முறையும் வாங்குச்சுன்னா ஒப்பீடு சொன்னாங்க. அது ஒப்பீடு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் தனித்து நின்றுருக்காங்க. எந்த திராவிட கட்சிகளோடும் துணை இல்லாமலே களத்தை சந்திச்சிருக்காங்க. ஓரளவு கடினமாக இருந்திருக்கு. பல இடங்களில் 2வது இடங்களை பெற்றிருக்கு பாஜக. இதில் மத்திய தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் வருகை மட்டுமல்லாமல் மாநில தலைமை ஆற்றிய ஒரு களப்பணி இருக்குல்ல, வேகம், அது ஒரு காரணமா இருக்கக்கூடும். நான் இந்த சந்திப்பில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, அண்ணாமலையுடைய செயல்பாடு. அண்ணாமலை வந்திருக்காரு இந்த பாரத நிகழ்ச்சிக்கு வந்து. நயினார் நாகேந்திரனும் வேற தலைவர்கள் வந்திருக்காங்கன்னு தெரியல. தமிழிசை வந்திருக்காங்க, அவங்க முன்னாள் ஆளுநர் என்கிற முறையில், முன்னாள் பாஜக தலைவர், மத்திய அமைச்சர் என்கிற முறையில் பொன் ராதாகிருஷ்ணன் 20 பேருக்கு வரவேற்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக இருக்காரா அந்த லிஸ்ட்ல கிராஸ் செக் பண்ணணும். அது ஆகையினால பார்க்கும்போது அண்ணாமலை மீதான நம்பிக்கை பாஜக மேலிடத்துக்கு அல்லது பாரத பிரதமருக்கு இருக்கக்கூடும் என்று நம்ம யூகிக்கலாம். இல்லை, ஆனாலும் அவர் இப்போ வரைக்கும் அவர் பாஜக மாநில தலைவர் தானே. இன்று வரையில் அவர் தான். அவரே பலமுறை மறைமுகமாக சொல்லியிருந்தா கூட அவர் மீது நம்பிக்கையின்மை காரணமாக ஒருவேளை மாற்றம் ஏற்பட்டால் அது அண்ணாமலை மீதான அதிருப்தி என்று கொள்ள முடியாது என்பதற்கு இது ஒரு அடையாளம். அப்புறம் மாற்றம்ங்கிறது அதிமுகவை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கலாம் அப்படிங்கன்னு நினைக்கிறீங்க? அது அதிமுக வலியுறுத்தியதாக நமக்கு தெரியல. அதாவது 2-3 பல கட்டங்களில் விவாதிச்சிருக்கோம் ஊடக விவாதங்களை. எனக்கு என்னமோ அமித்ஷாவையோ சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு நிபந்தனை விதித்தாக
தெரியாது. அப்படி இருப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அப்படி இருந்தால் அமித்ஷா அதை உடனே ஏற்றிருப்பாருன்னு தெரியாது, அது எனக்கு தெரியல. ஆனால் இதை ஒரு பாசிபிலிட்டிஸ் முயற்சி பண்ணலாமே. தமிழக பாஜக தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர் சொல்லியிருக்கலாம், நம்ம வெற்றி வாய்ப்பு இழக்கிறோம், சட்டப்பேரவை தேர்தல் நமக்கு கணிசமான இடங்கள் வேண்டும், போன முறை 4 தான் பெற்றோம், வாஜ்பாய் இருந்த காலத்தில் 4 தான் பெற்றோம், நாம வளர வேண்டாமா, அதனால ஏதோ ஒரு கட்சியோட துணை, அது குறிப்பாக அதிமுக பெரிய அளவுக்கு நமக்கு முரண்பாடு இல்லை, இணக்கமாக போகலாம் என்கிற ஒரு அவங்க சொல்லி அந்த யோசனையா இருக்கக்கூடுமே தவிர எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் நிபந்தனை விதித்து நயினா நாகேந்திரன் போயிருக்காராம், அங்க இருக்காராம், அவர் அங்கேயும் அவர் வரவேற்றிருக்கிறார் இருக்கார். ஏன்னா நயினா நாகேந்திரன் தான் அடுத்த தலைவர் எல்லாம் ஊடக சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, எதுவுமே உறுதி செய்யப்படாத தகவல். அதெல்லாம் ஏன்னு சொல்றேன்னா, அண்ணாமலை மீது அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் கூட அண்ணாமலை மீது அதிருப்தியின் காரணமாக நீக்கப்படுவதாக ஒருவேளை நீக்கப்பட்டால் அப்படி இருக்குமா, இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நான் கருதுறேன். ஓகே அரவிந்த், நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரதமர் பலமுறை இங்க பயணம் மேற்கொண்டார், நிறைய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2ஆம் கட்ட தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் பலமுறை இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். நாடாளுமன்ற தேர்தல் பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களுக்கு அது உதவிகரமாக இருந்தது அப்படின்னு நீங்க பார்க்கிறீங்களா? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அது அதிமுகவுடனான கூட்டணியோ இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஒரு தனித்த கூட்டணியோ, ஊட்டியில இப்ப பேசும்போது முதல்வர் சொல்றாரு, தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வுல தொடங்கி பாஜகவுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதிமுக இதையெல்லாம் கேட்டு பெற்று இதற்கான ஒப்புதலை பெற்ற பிறகு கூட்டணி வைப்பதற்கு அவங்க தயாராவாங்களாங்கிற ஒரு பிரஷரையும் அதிமுக மேல அவர் போடுறார். பாஜக இங்க அடுத்தடுத்த நிலைகள்ல மோடியுடைய பயணமோ மத்திய அமைச்சர்களுடைய பயணமோ உள்கட்டமைப்பு தொடர்பான நிறைய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் சுமார் 10 முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருந்தார். இன்ஃபேக்ட் தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு தமிழகத்தில் தான் அந்த 2 நாள் அவர் தியானத்தையும் தமிழகத்தில் தான் செய்திருந்தார் என என்னோட ஞாபகம் சரியா இருந்தால் அங்கதான் அவர் கன்னியாகுமரி விவேகானந்தர். சோ ஒரு 10 முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் வந்திருந்தார். தமிழகத்தில் பாஜக சுமார் 5 முதல் 6 இடங்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையும் பாஜக தலைமை வசம் இருந்தது. எனவே அவரைத்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷா சந்திப்பு நடந்த போதும் இதைத்தான் பாஜக தேசிய தலைமையும் அதிமுகவுடன் தெரிவித்திருந்தார்கள். அதாவது தற்போது வந்திருக்கும் இந்த கூட்டணியானது, தற்போது கூட்டணிக்காக வந்திருக்கும் அதிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலே வந்திருந்தால் சுமார் 10க்கு மேற்பட்ட இடங்களை ஜெயித்திருக்க முடியும். அப்படி ஜெயித்திருந்தால் அதில் இன்னும் ஒரு நிலையான ஒரு ஸ்ட்ராங்கான நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி இடங்களை பெற்றிருக்கும். அதாவது மெஜாரிட்டி பாஜக தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி பெற முடியவில்லை, தனிப்பட்ட முறையில் அந்த அறுதி பெரும்பான்மையை பெற முடியவில்லை. எனவே அனைத்தையும் மனதில் வைத்துதான் அமித்ஷா அதை தெரிவித்திருந்ததாகவும் தகவல் வெளியாக. திரு அண்ணாமலையுடைய நினைப்பு வந்து பாஜக தனித்த கட்சியா, தனித்த செல்வாக்கோடு, தனித்த வாக்கு வங்கியோடு வளரணும், அதுதான் நீண்ட கால செயல் திட்டத்திற்கு உகந்ததா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். மற்ற கட்சிகளுடனான கூட்டணின்னு வருகிற போது தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்ற அந்த முன்னெடுப்பு நோக்கி நகர்வது சிரமமா இருக்கும் தானே அவர் பார்க்கிறார். பாஜக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அவர்கள் கூறியது போல பாஜக கூட்டணி 400 இடங்களை பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால், எந்த கூட்டணி கட்சியோட ஆதரவு இல்லாமல் தனித்து பாஜகவால் நாடாளுமன்ற ஆட்சி அது மக்களவை தேர்தலில் ஆட்சி அமைக்க முடிந்திருந்தால், நீங்கள் சொல்வது போல அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தமிழ்நாட்டுல இன்னமும் ஒரு ரூம் கொடுத்திருப்பாங்க. அண்ணாமலைக்கு அந்த டைமும் அந்த ஸ்பேஸும் கொடுத்திருப்பாங்க கட்சியை வளர்த்துவதற்கு. ஆனால் தற்போது கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் தான் மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கிறது பாஜக. எனவே பிராக்டிகாலிட்டிய அமித்ஷா ரொம்ப பிராக்மெட்டிக்கான ஒரு பொலிட்டீஷியன். அமித்ஷாவை நம்ம பார்த்ததிலே இன்றைய தேர்தலில் இந்திய அரசியலில் ரொம்ப பிராக்மெட்டிக்கா ஒரு சொல்யூஷனை, ஒரு அரித்மெட்டிக்காவும் பிராக்மெட்டிக்காவும் ஒரு தேர்தலை அணுகக்கூடியவர் அமித்ஷா. எனவே அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் பாஜக தேசிய தலைமையானது இல்லை. தற்போதைய தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு நமக்கு தேவைப்படுகிறது. எனவே கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அதிமுகவுடன் கூட்டணிக்கு அவர்கள் சம்மதித்து அதற்கான நகர்வுகள் தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இரண்டாவதாக இது ஒரு 2 pronged ஸ்ட்ராட்டஜியா நம்ம பார்க்கலாம். ஒன்று, அங்க காங்கிரசுடன் திமுக ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. எனவே திமுக தலைமையிலான அந்த கூட்டணியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இதற்கு எப்படி நம்மளால பண்ண முடியும்? தனித்து பாஜகவால் இன்று அது செய்ய முடியுமா? முடியாது. எனவே
காங்கிரஸ் கூட்டணியும் வீக் ஆக்கணும். அதாவது தேசிய அளவிலும் சரி, அதே போல தமிழகத்திலும் சரி, காங்கிரஸ் கொண்ட அந்த கூட்டணியை வீக் ஆக்கணும். அதுக்கு அதிமுகவோட தயவு நமக்கு தேவை என்பதைத்தான் பாஜக உணர்ந்துதான் இந்த ஒரு மூவை செய்திருப்பதாக தெரிகிறது. எனவே வரும் நாட்களில் பாஜக தலைவர்களுடைய தமிழக வருகை என்பது அதிகரிக்கக்கூடும். நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து தமிழகம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே தமிழகத்தில் பாஜக தலைவர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். அதே போல இது போன்ற பல திட்டங்களை அவர்கள் துவக்கி வைப்பார்கள் என்றும் தெரிகிறது. ஆனால் இந்த கூட்டணி தற்போது வரை அந்த நெட்டிகிரிட்டிஸ், இந்த கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூட்டணி என்பது அதில் சந்தேகம் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இந்த கூட்டணி எப்படி அதாவது ஒரு ஃபார்ம் ஆக போகிறது, அதாவது தமிழகத்தில் 3 முனை போட்டி நடைபெறுமா அல்லது 4 முனை போட்டி நடைபெறுமா, அதாவது சீமான் தனித்து நிற்பாதா அல்லது சீமானும் இந்த கூட்டணிக்கு வருவாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. எனவே இந்த கூட்டணி எப்படி பாஜக வந்து ஒரு ஸ்டிச் பண்ண போறாங்க, அதாவது மகாராஷ்டிரால எப்படி ஒரு சோசியல் பிளஸ் அரித்தமெட்டிக்கான ஒரு கூட்டணி உருவாக்கினார்களோ அதே போல ஒரு கூட்டணி தான் தமிழகத்திலும் அவர்கள் உருவாக்க முயற்சித்து வருகிறார்கள். எனவே வரும் நாட்களில் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இன்றைய தினம் அதிமுக தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் தெரிகிறது. ஏன்னா அப்படி சந்தித்தார்கள்னா கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு நம்ம வந்து ஃபைனல் எல்லாமே செட்டில் ஆயிருச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் தெரிகிறது. திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கான முயற்சிகள்ல பாஜக தீவிரமாக இறங்கி இருக்காங்க. அடுத்தடுத்த சந்திப்புகள் நமக்கு உணர்த்துது.